திருப்பரங்குன்ற தீ விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. நீதிமன்ற அமைப்பு வழக்கு தீர்ப்பை எதிர்த்து மனு இன்று விசாரணைக்கு எடுக்கிறது உச்சநீதிமன்றம். நயினார் நாகேந்திரன், எச். ராஜா கைது. திருப்பரங்குன்றத்தில் பதற்றம். நூற்றுக்கணக்கான கும்பாபிஷேகம் நடத்தி என்ன பயன்? தீபமேற்றும் பிரச்சனையில் ஓட்டுக்களை இழக்கும் திமுக. ஆன்மீக விஷயத்தை அரசியலாக்கியது. நீதிமன்றத்தை விட போலீஸ் கமிஷனர் பெரியவரா? அவமதிப்பு வழக்கில் ஹைகோர்ட் சரமாரி கேள்வி. எந்த சக்தி வந்தாலும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயார். அமைச்சர் ரகுபதி. இந்துக்கள் முதுகில் குத்திய முதல்வர். அமைச்சர் முருகன். பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை வெளியிட வேண்டும். அறநிலைத்துறைக்கு ஹைகோர்ட் கெடு. சசிகலா தியேட்டரில் டிஐஜி விசாரணை. திருச்சி. இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது. வைகை ராஜன். பாதைகளை அடைத்தால் பரிதவித்த மக்கள். எஸ்ஐ கணவர் கொலை வழக்கில் விவசாயி கைது. அதிமுக மாஜி எம்எல்ஏ மீது மூதாட்டியை தாக்கியதாக வழக்கு. எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அதை எதிர்க்க பெரிய கூட்டம் உள்ளது. ஹைகோர்ட். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி தமிழக அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழர் வரலாற்றை பேசும் நடுக்கற்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னம் அல்ல. தொல்லியல் துறை பதிலால் சர்ச்சை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இன்று கனமழை. விடுபட்டவர்களுக்கு டிசம்பர் 12 முதல் மகளிர் உரிமைத் தொகை. உதயநிதி ஸ்டாலின். வீடு விற்பனையை முடக்கும் பணியாளர்கள் நடவடிக்கையில் இறங்குமா வீட்டு வசதி வாரியம். ரூபாய் 10 லட்சம் கடன் பெற விண்ணப்பம். தொழில் துவங்க பெண்கள் ஆர்வம். பயிர்க்கடன் வழங்க ரூபாய் 10,000 கோடி. நபார்டு வங்கியிடம் அமைச்சர் கோரிக்கை. சிறப்பு வாக்காளர் திருத்தப்பணி. தேர்தல் கமிஷன் கணக்கில் குழப்பம். 57 பஸ்களை தேடும் போலீசார். கம்மி விலையில் கொடுக்கிறோம், அதனால் குறைக்கவில்லை. அமைச்சர் ஆவின்பால். மலேசியாவில் மணிமேகலை பிரசுர புத்தக கண்காட்சி. புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டம். உப்பளம் மைதானத்தில் போலீஸ் ஆய்வு. திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் மரணம். ஸ்டாலின் மலரஞ்சலி. பள்ளி கல்லூரிகள் அருகே பான் மசாலா விற்பனை. அதிமுக பூரால் ராஜேஸ்வரில் சலசலப்பு. மதிமுகவில் திமுகவுக்கு நெருக்கடி. 12 தொகுதிகள் கேட்க வைகோ திட்டம். அரியலூர் நாமக்கல் ரயில் பாதை சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவு. வேலுமணி வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை தாக்கல். டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. அன்புமணி கண்டனம். உச்சி மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்தார் புடின். ஆரத்தலி வரவேற்றார் மோடி. மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும். அபய் சிங். மரபு மீறும் மத்திய அரசு ராகுல் புகார்.